தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும், கடலூர், அரியலூரிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறைக்காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வருகிற 11ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியிலிருந்து 43,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்கவும், பரிசல் சவாரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி கரையோர பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் லண்டனில் உள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும், இந்த முதலீடு குறிப்பாக பேட்டரி சேமிப்பு அமைப்புகளுக்காக ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 1000க்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்ட்ராசெனகா நிறுவனத்தின் விரிவாக்கம் மற்றும் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் உட்பட இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் இதுவரை 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு 17,613 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீடுகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, நமது இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள், கனவுகள் என்றும், இதுவே திராவிட மாடலின் செயல்பாடு என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கட்சியின் அமைப்புச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஒருவர் நியமிக்கப்படும் வரை அந்த பணிகளை A.K. செல்வராஜ் மேற்கொள்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் கட்சி பொறுப்பில் இருக்கும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் அவரவர் வகித்து வரும் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக பழனிசாமி அறிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றும், இதற்கான நடவடிக்கையை பழனிசாமி 10 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் எனவும் செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். இந்நிலையில் கட்சியில் அவர் வகிக்கும் பொறுப்புகளை பழனிசாமி பறித்துள்ளார். கெடுவார் கேடு நினைப்பார் என்பது போன்று செங்கோட்டையன் மீது பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியது அவருக்கு பின்னடைவு அல்ல என்றும், பழனிசாமிக்குத்தான் பின்னடைவு எனவும் கூறினார். விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க, கரெக்டா? அதுதான் ஒரே வழி. செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர், 72லிருந்து புரட்சித் தலைவருக்கு இயக்கம் கண்ட காலத்திலிருந்து கிளைச் செயலராக இருந்து வந்தவர். 77லிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் காலத்தில் மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர். 87ல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்ற ஜேஎனியில் அப்பொழுது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்தில் 11 எம்எல்ஏக்களில் 4 பேர் தான் போனாங்க. இவர் கூட 7 பேர் இவரை சேர்ந்து அம்மா அணிக்கு வந்து அன்றிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த காலகட்டங்களிலெல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர். அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகியை அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான் என்று, விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அதுபோல ஒரு செயல் நடத்தியிருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும்.
இந்தியா கூட்டணியில் உள்ள கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் பேசி முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். முல்லை பெரியாறு பிரச்சனை, 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் முல்லை பெரியார் அணையுடைய நீரை நம்பித்தான் விவசாயிகளும் பொதுமக்களும் இருக்கின்றாங்க. இன்னைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இன்னைக்கு இந்தியா கூட்டணி, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்குது, காங்கிரஸ் கட்சி அங்க வைக்கின்றது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதலமைச்சரோட தொடர்பு கொண்டு பேசி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்திருக்கு அந்த அரசு சம்மதிக்க வேணும். ஏன்னா அதிமுக அரசு செய்கின்ற பொழுது இன்னைக்கு நாங்க அணையை பலப்படுத்துகிற முயற்சி எடுக்கிற பொழுது கட்டுமான பொருட்களை கொண்டு போற முடியல. கேரள அரசு தடை செஞ்சு அந்த பணி நிலுவையில் இருக்குது. தொடர்ந்து வரும் செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் இதுகுறித்த நேரலை வீடியோவையும் வெளியிட்டார். இந்நிலையில் இன்றைக்குள் மின் இணைப்பு வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. ராபிஸ் நோயை பரப்பும் தெருநாய்களை முற்றிலுமாக ஒழிப்பதே ஒரே தீர்வு என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தெருநாய்களால் பிளேக் நோய் தடுக்கப்படுவது என்பது முழு பொய் எனவும் பூனைகள் மற்றும் தெருநாய்களால் தான் பிளேக் நோய் பரவுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தெருநாய்களுக்கு காப்பகங்கள் அமைப்பது முற்றிலும் சாத்தியமற்றது எனவும் அவற்றை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் ஹிந்தியில் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் பகுதிகளில் தஞ்சை மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் ஊர்களின் பெயர்கள் ஏற்கனவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருந்தன. தற்போது அங்கு நடைபெற்ற புனரமைப்பு பணிகளை தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ள பலகைகளில் ஹிந்தி மொழியிலும் ஊர்களின் பெயர் எழுதப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தமிழை விட பெரிய அளவில் ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டிருப்பதால் தமிழ் ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். புதிய அரசாணை மூலம் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்க வேண்டிய விஐபிக்கள் எண்ணிக்கை தமிழக அரசு 7ஆக குறைத்துள்ளது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு மட்டுமே இனிமேல் காவல் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட வேண்டும் என அரசு முடிவெடுத்துள்ளது. பாதுகாப்பு நெறிமுறைகள் மீறப்படக்கூடாது என்றும் தேவையற்ற காவலர்களின் நியமனமும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்று முதன்முறையாக காவலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உதகையில் காவல்துறை சார்பில் ஆயுதங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா இந்த கண்காட்சியை தொடக்கி வைத்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 100 கணக்கில் கலந்து கொண்டு காவல்துறையினர் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் குறித்து கேட்டறிந்து தெரிந்து கொண்டனர். இதேபோல சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் காவலர் நாளையொட்டி கயிறு இழுத்தல், கிரிக்கெட் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூ வியாபாரிகள் இணைந்து ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் அமோகமாக விற்பனையான நிலையில் வியாபாரம் முடிந்து மீதமிருந்த 500 கிலோ மலர்களால் அத்தப்பூ கோலமிட்டு வியாபாரிகள் பண்டிகையை கொண்டாடினர். தொடர்ந்து 3வது ஆண்டாக இதுபோன்று பிரம்மாண்டமான அத்தப்பூ கோலம் போடுவதால் இதை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை புரிந்தனர். நாளை சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மதியம் 12:30 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 9:57 மணிக்கு தொடங்கும் கிரகணம் அதிகாலை 1:26 மணிக்கு முடிவடைகிறது. இதன் காரணமாக நாளை மதியம் முதலே கோயிலில் தரிசிக்க அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயிலில் வழக்கம் போல தரிசனம் செய்யலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
கோயில் நிர்வாகத்தின் அறிக்கையில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கோயில் நடை 7ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அன்றைய நாள் அனைத்து வகை தரிசனத்திற்கும் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி காலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு உள்ள கடல் திடீரென சுமார் 70 அடி உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. ஆபத்தை உணராமல் சில பக்தர்கள் பாறைகள் மீது நின்று செல்ஃபி எடுத்தனர். சிலர் ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதால் பாதுகாப்பாக குளிக்க எச்சரிக்கை பலகைகளை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமயம் அருகே பாப்பான்பட்டியில் உள்ள கருப்பர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. பந்தயத்தில் 14 பெரிய மாட்டு வண்டிகள் மற்றும் 18 சிறிய மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டுக்கு 8 மைல், சிறிய மாட்டுக்கு 6 மைல் தூரம் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. திருச்சி ராமேஸ்வரம் சாலையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் 40 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குடும்பத்தினரோடு குளித்து மகிழ்ந்தனர். இதமான காலநிலையும் அருவியின் குளிர்ச்சியும் புத்துணர்ச்சி அளித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ஒரு பக்கம் சாரல் மழை, மறுபக்கம் மேகத்தை ஊடுருவி வரும் சூரியன். இதுபோன்ற அரிய காட்சியை கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கில் கண்டு சுற்றுலா பயணிகள் பரவசமடைந்தனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வெயிலும் சில இடங்களில் சாரல் மழையும் மாறி மாறி பொழிந்து வருகிறது. இதுபோன்ற மாறுபட்ட காலநிலை கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் மிகவும் ரம்மியமான காட்சிகளை உருவாக்கியுள்ளது. கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கின் ஒருபுறம் மழை பெய்ய மறுபுறம் வெயில் காய்ந்து கலைநயமிக்க ஓவியம் போல காட்சியளித்தது. இந்த அரிய இயற்கை நிகழ்வை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். வைகோ சினிமா துறைக்கு வந்திருந்தால் அவர்தான் சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பார் என நடிகர் தம்பி ராமையா தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடியில் சாய்பாபா 51 பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் நடிகர் தம்பி ராமையா கலந்து கொண்டு வைகோவின் உடை, அவரின் நடை, அவரின் கண் பார்வை ஆகியவற்றை வர்ணித்து பேசினார். மேலும் ஆதி காலத்தில் மனிதன் எவ்வாறு உருவானான், குடும்பம் எப்படி உருவானது, சகோதரர்கள் எவ்வாறு உருவானார்கள், வாழ்க்கை என்றால் என்ன என பல்வேறு தத்துவங்களை தத்ரூபமாக மக்களுக்கு புரியும் வகையில் பேசினார். ஈரோடு சிப்காட் தொழிற்பேட்டையை சுற்றியுள்ள 4 கிராமங்களில் தொழிற்சாலைகளின் சாய மற்றும் ரசாயன கழிவுகள் கலந்து நிலத்தடி நீரை மாசடையச் செய்துள்ளன. இதனால் குடிநீர் வாரியம் 37 இடங்களில் தண்ணீர் குடிக்க இயலாத நிலையில் இருப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் மக்கள் மாற்று வழியின்றி அதையே பயன்படுத்தும் அவலத்தில் உள்ளனர். இந்நிலையில் 2023 அறிவிக்கப்பட்ட பொது சுத்திகரிப்பு நிலையம் இதுவரை தொடங்கப்படாதது அரசின் அலட்சியத்தை காட்டுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தண்ணி வரலாம், ஒரு 20 நாள் கழிச்சு தண்ணி வரலின்னு கேட்டால் தான் தண்ணி வரும். 20 நாள் கழிச்சு நிறையா டைம் தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியவே தரமாட்டாங்க. குடிநீருக்கு ரொம்ப பிரச்சனை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு எல்லா தேவைகளுக்குமான தண்ணீர் நல்ல தண்ணியாக கொடுங்க. நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் உள்ள எஸ்பிபி காகித ஆலையின் ஊழியர்கள் 18 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பேரணி நடத்தினர். 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இதில் கலந்து கொண்டனர். வாரிசு வேலை வழங்கல், குடியிருப்புகள் சீரமைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. மாநகர சாலைகள் வழியாக சென்ற இந்த பேரணி எஸ்பிபி காலனி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கொய்யாப்பழம் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர்.
கொங்கரம்பட்டு கிராமம் அருகே எதிரே வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மணிகண்டன் மற்றும் அமுதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த மணிகண்டனின் மனைவி மஞ்சுளா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரு தனியார் தொழிற்சாலை பேருந்து முன்னால் சென்ற சுற்றுலா பேருந்து மீது மோதியதில் விபத்திற்குள்ளாகியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய பயணி ஒருவரிடமிருந்து 4 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவி கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் நகைகளை திருடியது ஊராட்சி மன்ற தலைவி பாரதி என்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது வேலூர் மற்றும் ஆம்பூர் காவல் நிலையங்களில் ஏற்கனவே 10 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்.